ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது GSLV F-15 ராக்கெட். விண்ணுக்கு 100வது ராக்கெட்டை செலுத்தி வரலாற்று சாதனை படைத்தது இஸ்ரோ. திராவிடம் இருப்பதால் தான் ஆதிக்க சக்திகள் இங்கு தலை தூக்க முடிவதில்லை. போலிகள், துரோகிகள் துணை கொண்டு எதிரிகள் பலமுனை தாக்கி நடத்தி சோர்ந்து போவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்த அரிட்டாப்பட்டி கிராம மக்கள். டங்ஸ்டன் சுரங்க ஏலத்துக்கு மக்களின் போராட்டமே காரணம் என EPS பேச்சு. சிற்றுந்துகளுக்கான கட்டணத்தை மாற்றியமைக்க தமிழக அரசு உத்தரவு. முதல் 4 கிலோமீட்டர் வரை ரூபாய் கட்டணமாக நிர்ணயம். இருவருக்குள்ளே ஏற்பட்ட தனிமனித பிரச்சனையே வேங்கை வயல் விவகாரத்திற்கு காரணம் என தமிழக அரசு விளக்கம். குரல் மாதிரி மற்றும் வீடியோக்கள் அறிவியல் பூர்வமாக சோதிக்கப்பட்ட பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பதில். தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டினாலும் அவர்களது இடஒதுக்கீடு நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. உத்தரகாண்டில் 38 தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த முயற்சி எடுத்து வருவதாக பேச்சு. அமாவாசையொட்டி பிரயாக்ராஜ் கும்பமேளாவுக்கு படையெடுத்த பக்தர்கள். கடந்த 16 நாட்களில் மட்டும் 15 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடியதாக தகவல். வரும் 31ஆம் தேதி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடக்கம். நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. வக்பு வாரிய திருத்த மசோதாவை பரிசீலிக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் புதிய வரைவு அறிக்கை தயார். 655 பக்கங்கள் கொண்ட அறிக்கை குறித்து இன்று மீண்டும் விவாதம். வக்பு வாரிய திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் செயல்பாடு கேலிக்கூத்தாக மாற்றப்பட்டிருப்பதாக திமுக MP R ராசா குற்றச்சாட்டு. 655 பக்கங்களை ஒரே நாள் இரவில் படித்து எப்படி கருத்து சொல்ல முடியும் என்றும் கேள்வி. அமெரிக்காவுக்கு இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் தீங்கிழைப்பதாக அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. தீங்கிழைக்கும் நாடுகளுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என எச்சரிக்கை. ஸ்காட்லாந்தில் தீப்பந்தங்களுடன் கொண்டாடப்பட்ட பாரம்பரிய திருவிழா. மரப்படத்தை தீயிட்டு கொளுத்தி நடத்தப்பட்ட வினோதம். இந்தியாவுக்கு எதிரான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. 26 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.